வாட்ஸ் அப் மாமா பேக் வித் அதே வீடியோ காத்தாலே ஃபாஸ்ட் ஃபுட் கார்டியோ பண்ணலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் லைம் பிஸ்கி அதுக்கப்புறம் பிளாக் காஃபி ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் அல்சூர் லேக் மேலே போயிட்டு இன்னைக்கோட ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தாக்கா வெறும் 5.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கடையில் மம்மி சொன்னாங்க போய் ஓட்ஸ் வாங்கினோடான்ட்டு போனாக்கா கடையில் ஓட்ஸ் இல்லைன்ட்டாங்க. இவன் பால்கோவாவும் இவன் ஜூஸை தூக்கி ஜோபில் வச்சுக்கினா. அதுக்கப்புறம் நேற்று அந்த 20 கிராம் ஓட்ஸை போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் முட்டை வாழைப்பழத்தெல்லாம் வச்சுட்டு எங்கள் மம்மி ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தாக்கா ஷ்ரிம்ப் வச்சுக்கிறப்பா உனக்கு தான் சீ ஃபுட்னா ரொம்ப இஷ்டம் ஆச்சு, நீயே க்ளீன் பண்ண நல்லா பண்ணுவேன்னு சொன்னாங்க. சத்தியமாக கைஸ் சைக் ஆகிடுவீங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே. அது 1 கேஜி எப்படி க்ளீன் பண்ணனா சைக் ஆகிடுச்சு. என் கையெல்லாம் பாருங்கள் ஊறிட்டுக்குது. அப்படியே உட்காந்து நின்று நிதானமாக பொறுமையாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போனால் சூப்பு ஒரு எலும்பு கொடுத்தாங்க. அதில் நேற்று சிக்கனை வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாருங்களேன் ரைஸ் கேக் சாப்பிட்டு இருந்தா. வேணுமா தம்பினாக்கா அங்கே பாருங்களேன் தலை எப்படி ஆட்டுறான்னு சொல்லிட்டு ஊன்னு சொல்லிட்டு தலை ஆட்டியிருந்தா. சரி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டெல்லாம் பார்த்துருந்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள் கிரியேட்டின் குளுட்டமின்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம பிளட் லாக் தான் எடுத்தோ என்னத்துக்குனாக்கா இன்றைக்கி ஹெவி லெக் டே பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு மனசில். ஃபஸ்ட்டு வேரியேஷனு ஆக் ஸ்குவாட்டு சத்தியமாக கைஸ் 6 செட்டு சிந்தி பண்ணிட்டுக்கிற லாஸ்ட்டில் ட்ராப் செட்டு. அதுக்கப்புறம் பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்டு நெக்ஸ்ட் லெவல் ஃபீல் கைஸ். சத்தியமாக நான் என்னத்துக்கு போய் பேசினேன், நீங்களே அந்த காலில் செப்ரேஷன் பார்த்து சைக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் கிரிப் லெக் ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷன் இங்கே பாருங்கள் அந்த மசில் மூமெண்ட் ஐயோ ட்ரைனு சத்தியமாக சொல்ல வார்த்தை இல்லை கைஸ். காம்படிஷனுக்கு நான் அவ்வளோ ஆசையாக ரெடியாகிங்கிறேனாக்கா எல்லாமே கடவுளுக்கு இருபத்தா சத்தியமாக. அதுக்கப்புறம் லைட்டாக போசிங் பண்ணிட்டு வாழைப்பழ தேரிஞ்சி பெதர் வா கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் உன்கோசம் இதுன்னு சொல்லிட்டு அச்சிருந்தோன்னே கட்ட காஷ்டுக்கிறா. இங்கே பாருங்களேன் முன்னால் எவ்வளோ எல்லாம் இருந்துச்சு, பின்னால் ரோடு எப்படி அழுக்கு பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. சத்தியமாக க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ரைஸு ப்ரான்ஸு அதுக்கப்புறம் ஒரு எல்லோ வெஷ் சாப்பிட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் இருந்துச்சு அத்தையை குடிச்சிட்டு தலைவர் ஊட்டிக்கு போயிட்டு இருந்தார். நம்மளுக்கு டார்க் சாக்லேட் வாங்கி இருந்தார். பார்த்தா அதில் ஒரே சுகராக இருந்துச்சு. ஒரே ஒரு துண்டு சாப்பிட்டு தெரியாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ திருப்பி ப்ரான்ஸு சாப்பிட்டு என் ஃப்ரெண்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பசி எடுக்குது வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் ஐயோ என்ன சீட் மீலான்னு யோசிச்சு பார்த்தாக்கா இல்லை சாலடு சத்தியமாக சக்கத்தான் இருந்துச்சு. பாபிக்யூ சாலடு நோ சீட் மீல் நத்திங். ஏன்னா காம்படிஷனுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அழகான பாட்டு கேட்டுன்னு காரில் அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்களேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கூட இருந்தாலும் நம்மளுக்கே தெரியாது, சின்ன பசங்க மாதிரி நம்மளே மாறிடுவோம். எங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய வயசாகிட்டு கூட எப்படி ஆடின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஆம்லேட் சாப்பிட்டு ஃபிஷ் ஆயில் சாப்பிட்டு என்னோடய டே முடிக்கிற ஒரு லைக் ஒரு ஃபாலோ பண்ணிவிடுவில்.